வணக்கம் உறவுகளே. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக மொத்த மொத்தா குண்டு குண்டா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பார்க்குறக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றக்கும் அதே அளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட வெளியிலேருந்து அப்படியே ஒட்டாமல் உள்ளேருந்து பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. அப்படியே பேக்கரி ஸ்டைலில் பேக்கரியிலேருந்து இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆனால் பேக்கரியோட கம்மி ரேட்டில் நம்ம ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சிடலாம். இது பாருங்கள், நல்லா ஒரு அரை மணி நேரம் அந்த சுகர் சிரப்பில் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், சுத்தமாக அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ சூப்பராக ஜூஸியாக நல்லா முத்து முத்தாக சூப்பராக மலர்ந்து இருக்குது. இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செஞ்சால் கரெக்டாக இந்த மாதிரி மொத்த மொத்தாக நல்லா ஸ்டிக்கியாக ஜூஸியாக அப்படியே பேக்கரி ஸ்டைலில் வருங்கிறது தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. எக்ஸாக்டாக என்ன ரேஷியோ மாவுடையது, தண்ணி உடையது, சீனி உடையது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இதே ரேஷியோவை நீங்கள்